ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம வந்து இஃப் கிளாஸை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து ஒரு 5 கண்டிஷன் இருக்குது. இந்த 5 கண்டிஷனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இந்த 5 கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் கிளாஸில் வந்து ரெண்டெண்ணம் உண்டு. ஃபஸ்ட்டு வந்து இஃப் கிளாஸாக இருக்கும், அப்புறம் ஒரு மெயின் கிளாஸாக இருக்கும். ஒரு 2 சென்டென்ஸை 2 கிளாஸை கம்பைன் பண்ணி தான் இந்த இஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இஃப் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே அது ஒரு சென்டென்ஸாக வராது. இதுவாக இருந்தால் இது நடக்கும், இப்படியா இருந்தால் அப்படி இருக்கும், அப்படியே ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இந்த இஃப் கிளாஸ் வந்து வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 0 கண்டிஷன் பாருங்கள். இது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா அதோட ரிசல்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இஃப் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம். ரெண்டாவது அதோட ரிசல்ட் என்னவோ அதை நம்ம சொல்லுவோம். இஃப் அப்படின்னா அதெல்லாம் இஃப்னாலே மீனிங் வந்து இருந்தால், இதுவாக இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இஃப் வரும். செகண்ட் இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட் இருக்குல்ல, அந்த ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனில் கண்டிப்பாக ஃபேக்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஆல்வேஸ் அது ட்ரூவாக தான் இருக்கும். அந்த கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் கண்டிப்பாக ட்ரூவாக தான் இருக்கும். இல்லைனா ஒரு ஃபேக்டாக இருக்கும், ஒரு உண்மையாக இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் யூ ஹீட் வாட்டர் டு 100 டிகிரி செல்சியஸ் இட் பாயில்ஸ். ஃபஸ்ட் இருக்கிறது என்னது? இஃப் யூ ஹீட் வாட்டர் டு 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா இதோட மீனிங் என்னென்னா, நீ வந்து வாட்டரை 100 டிகிரி செல்சியத்துக்கு ஹீட் பண்ணினேன்னா இட் பாயில்ஸ், அது வந்து கொதிக்கும். அதாவது அது வந்து என்னது? கண்டிப்பாக ஒரு ஃபேக்ட்டு. வாட்டர் வந்து எப்போவுமே 100 டிகிரியில் பாயில் ஆயிருந்தானா இது வந்து ஆல்வேஸ் ஃபேக்டான ட்ரூவான ஒரு விஷயம். ஓகேவா? ஒரு ட்ரூவான ஒரு விஷயத்தை சொல்லி இது நீ பண்ணினேன்னா இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். இது இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீ வந்து ஃபயரை வந்து தொட்டேன்னா அது வந்து பேர்ன் ஆயிரும், எரியும் உனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம்? இஃப் யூ டச் ஃபயர், நீ ஃபயரை தொட்டேன்னா யூ கெட் பேர்ன்டு, உனக்கு வந்து பேர்ன் ஆகும். ஓகே, இது வந்து கண்டிப்பாக நடக்கிறது தானே. தீயை தொட்டால் உனக்கு கண்டிப்பாக சுடும், அப்படி தானே? அதை தான் சொல்கிறோம். கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் புரிஞ்சு தானே? ஈஸி தானே? ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் ட்ரூ, இல்லைனா ஒரு ஃபேக்டை பற்றி சொல்லணும். நமக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக இது உறுதி அப்படின்னா இது நீ செஞ்சேன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. இப்போ பிள்ளைங்க விளையாட்டு இருக்கும்போது நீ அதை தொட்டேன்னா அது கண்டிப்பாக உனக்கு சுடும் அப்படின்னு பிள்ளைகள்கிட்ட சொல்கிறதுக்கு நம்ம இப்படி சொல்லுவோம். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்த கண்டிஷன் பாருங்கள். இது வந்து பாசிபிள் சிச்சுவேஷன் த ஃப்யூச்சர். ஃபார் ரியல் அண்ட் பாசிபிள் சிச்சுவேஷன், அதாவது கண்டிப்பாக நடக்கும் இல்லாமல் பாசிபிளில் சொல்கிறோம். இது வந்து தீயை சுட்டால் சுடும் அப்படிங்கிறது ட்ரூவான விஷயம். ஆனால் இன்னும் நம்ம சொல்ல போகிறது வந்து பாசிபிள், மேபி நடக்கலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல யூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பாருங்கள். மழை பெஞ்சால் நம்ம வீட்டில் தான் இருப்போம், வீட்டுக்குள்ளே இருக்கணும். இஃப் இட் ரெயின்ஸ் வி வில் ஸ்டே இன்டோர். மழை வந்து கருத்து வருது, கண்டிப்பாக மழை பெய்யும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அப்படி தானே? அந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இஃப் இட் ரெயின்ஸ், மழை பெய்தா we will stay indoor. ஓகே, இது ரியல் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ரெயின் இன் த ஃப்யூச்சர். அந்த ரெயின் மழை வருமானு கண்டிப்பாக தெரியாது, அப்படி யூஸ் பண்ணும். நீ நல்லா படித்தா நீ பாஸ் ஆவ. இஃப் யூ ஸ்டடி யூ வில் பாஸ் த எக்ஸாம். இஃப் யூ ஸ்டடி யூ வில் பாஸ் த எக்ஸாம். நீ படித்தா ஸ்டடி பண்ணால் எனது இங்கிலீஷ் சான்ஸ் ஆஃப் பாஸிங், அப்படி தானே? அதான், நீ படித்தா நீ வந்து பாஸ் ஆகுவ, ஃப்யூச்சரை சொல்கிறது. ஓகே, இதுதான் செகண்ட் கண்டிஷன். ஓகேவா? தேர்ட் கண்டிஷன் பாருங்கள். அன்ரியல் ஆர் அன்லைக்லி சிச்சுவேஷன் இந்த ப்ரெசன்ட் ஆர் ஃப்யூச்சர். அதாவது ஒரு ஹைப்போத்தட்டிக்கல் சிச்சுவேஷன் சொல்கிறது. அதாவது நான் வந்து இப்படி இருந்தால் நான் இதை பண்ணி இருந்திருப்பேன், அதாவது அது நடக்குமானே தெரியாது, அது நடக்காத ஒரு விஷயம், இமேஜின் பண்ணுற ஒரு விஷயம். ஓகேவா? அப்படி வச்சுக்கோங்க. அதாவது நான் வந்து ரிச்சாக இருந்துச்சுன்னா, நான் நல்ல பணக்காரியாக இருந்தேன்னா நான் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவேன். இது வந்து நான் வந்து பணக்காரியாகவும் இல்லை, நான் ரிச்சாகவும் இல்லை, நான் ட்ராவல் பண்ணதும் இல்லை, ரெண்டுமே நடக்காத ஒரு விஷயம். ஓகே, இமேஜின் பண்ணுறது. ஒரு ஹைப்போத்தட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணி சொல்கிறது. இஃப் ஐ வேர் ரிச், ஏன் போட்டிருக்கோம்? நான் ரிச்சாக இருந்திருந்தால், இப்போ நான் சொல்லலை. இஃப் ஐ எம் ரிச், நான் இப்போ ரிச்சாக இருந்தேன் அப்படி சொல்லலை. நான் ரிச்சாக இருந்திருந்தேன்னா நான் வேர்ல்டு மொத்தமாக ட்ராவல் பண்ணியிருந்திருப்பேன். ரெண்டுமே நடக்காத ஒரு விஷயம். நடக்காத ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணி சொல்கிறது. இஃப் ஐ வேர் ரிச் ஐ வுட் ட்ராவல் த வேர்ல்டு. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ இன்னொன்று எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் ஷீ ஸ்டடீட் ஹார்டர் ஷீ வுட் கெட் பெட்டர் கிரேட்ஸ். அவள் நல்லா கஷ்டப்பட்டு படிச்சிருந்தா அவளுக்கு இதை விட பெட்டரான கிரேடு வந்து கிடச்சிருக்கும். ஓகே, ரெண்டுமே நடக்காத ஒரு விஷயம்.
ஓகேவா? ரெண்டுமே கண்டிப்பாக நடக்காத ஒரு விஷயம். அதாவது இது நடந்தால் தானே இது நடக்கும். அவள் படிக்காமல் ஃபெயில் ஆகிட்டா. ஃபெயில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிறீங்க அவள் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படிச்சிருந்தானா அவளுக்கு நல்ல கிரேட் கிடச்சிருந்துருக்கும்னு சொல்கிறீங்க. அவள் இன்னும் படித்து அது கிடைக்க போகல. அவள் ஃபெயில் ஆயாச்சு. அதே மாதிரி தான் அவன் ரிச்சாக இல்லை. அவன் இப்போ ரிச்சாக இல்லை, பாவமாக தான் இருக்கான், போராக தான் இருக்கான். அவன் ரிச்சாக இருந்தால் பண்ணியிருந்திருப்பான். ஸோ ரெண்டுமே நடக்காத ஒரு விஷயத்த சொல்கிறது. ஓகே. நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து மிக்ஸ்டு கண்டிஷன். அதாவது unreal present condition with past result, unreal past condition with present result. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் உன் இடத்துல இருந்திருந்தேன்னா அந்த ஜாப் ஆஃபரை நான் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பேன். இஃப் ஐ வேர் யூ, நான் உன் இடத்துல இருந்திருந்தேன்னா ஐ வுட் ஹாவ் டேக்கன் தட் ஜாப், நான் அந்த ஜாபை எடுத்திருப்பேன். ஓகே. இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் ஹாவ் டேக்கன் தட் ஜாப். ஓகே. இப்போ நான் வந்து அந்த இடத்துல இல்லை. ஓகே. அதனால தான் நம்ம பட் ஐ வேர் யூ, நான் இருந்திருந்தா ஐ வுட் ஹாவ் டன் த திங் டிஃப்ரெண்ட்லி இந்த பாஸ்ட், நான் எடுத்திருந்திருப்பேன். ரெண்டையுமே பாஸ்டில் தான் சொல்கிறோம். ஓகேவா? இது ஒன்று. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ ஹேட் ஸ்டடீட் லா ஐ வுட் பி எ லாயர் நவ், நான் வந்து லாயருக்கு படிச்சிருந்தா நான் இப்போ லாயர் ஆயிருந்திருப்பேன். இப்போ ப்ரெசண்ட்டை பற்றி சொல்லிவிட்டு ஃப்யூச்சரை பற்றி இந்த பாஸ்ட்டை பற்றி சொல்லணும். நான் லாயருக்கு படிச்சிருந்தா நான் இப்போ லாயர் ஆயிருந்திருப்பேன். அது வந்து என்னது, நான் உன் இடத்துல இருந்தால் நான் உன் அக்செப்ட் ஏற்றிருப்பேன். ரெண்டுமே பாஸாக சொல்கிறோம். இது மிக்ஸ்டாக வரக்கூடியது. ஓகேவா? இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும் மாதிரி இருக்கும். இந்த 4 கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம வந்து ஒரு 10 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். அவங்க வந்து கூப்பிட்டாங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு ஃபோன் வழியாக பதில் சொல்கிறேன். இஃப் தே கால் ஐ வில் ஆன்சர் த ஃபோன். இஃப் தே கால், அவங்க கூப்பிட்டாங்கன்னா நான் ஃபோன் ஆன்சர் பண்ணுறேன். ஐ வில் ஆன்சர் த ஃபோன். ஃபோனில் ஆன்சர் சொல்கிறேன். நீ ரொம்ப நிறைய சாப்பிட்டேன்னா உனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகும். இஃப் யூ ஈட் டூ மச் யூ வில் ஃபீல் சிக். இஃப் யூ ஈட் டூ மச், நீ ரொம்ப சாப்பிட்டேன்னா யூ வில் ஃபீல் சிக், நீ சிக்கான மாதிரி உணர்வ. ஓகே. எனக்கு தெரிஞ்சிருந்தா அவளுக்கு தெரிஞ்சிருந்தா அவள் பார்ட்டிக்கு வந்திருப்பா. இஃப் ஷி ஹேட் நோன், அவளுக்கு தெரிஞ்சிருந்தா ஷி வுட் ஹாவ் கம் டு த பார்ட்டி, அவள் வந்து பார்ட்டிக்கு வந்திருப்பா. நான் வந்து சீக்கிரமாக எழும்பியிருந்தேன்னா எனக்கு பஸ்ஸு கிடச்சிருக்கும். இஃப் ஐ ஹேட் woken up early ஐ வுட் ஹாவ் காட் த பஸ். இஃப் ஐ ஹேட் woken up early, நான் ரொம்ப சீக்கிரமாக எழும்பியிருந்தா ஐ வுட் ஹாவ் காட் த பஸ், எனக்கு பஸ்ஸு கிடச்சிருக்கும். நம்ம வந்து டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். இஃப் வி எக்ஸசைஸ் டெய்லி வி வில் ஸ்டே ஹெல்த்தி. இஃப் வி எக்ஸசைஸ் டெய்லி வி வில் ஸ்டே ஹெல்த்தி, நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். ஓகே. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணால் நான் சீக்கிரமாக முடிப்பேன். நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்டோ ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னா நான் சீக்கிரமாக முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இஃப் யூ ஹெல்ப் மீ ஐ வில் ஃபினிஷ் ஃபாஸ்டர். இஃப் யூ ஹெல்ப் மீ ஐ வில் ஃபினிஷ் ஃபாஸ்டர். ஓகே. அவன் வந்து ரொம்ப கொஞ்சம் டாலாக இருந்தால், கொஞ்சம் ஹைட்டாக அவன் இருந்திருந்தானா மேலே இருக்க ஷெல்ஃப் அவனுக்கு எட்டும் அப்படி சொல்கிறதுக்கு இஃப் ஹீ வேர் டாலர் ஹீ குட் ரீச் த டாப் ஷெல்ஃப். இஃப் ஹீ வேர் டாலர் ஹீ குட் ரீச் த டாப் ஷெல்ஃபு. நீ வந்து ரொம்ப அவசரப்படாமல் இருந்திருந்தேன்னா நீ ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவ. இஃப் யூ டோன்ட் ஹரி யூ வில் மிஸ் த ட்ரெயின். இஃப் யூ டோன்ட் ஹரி அப்படின்னா ஃபாஸ்ட்டாக இருக்கிறது, வேகமாக இருக்கிறது. யூ வில் மிஸ் த ட்ரெயின், நீ ட்ரெயினை வந்து மிஸ் பண்ணுவ. அவள் கால் பண்ணான்னா நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லு. இஃப் ஷீ கால்ஸ் டெல் ஹர் ஐம் நாட் ஹோம். இஃப் ஷீ கால் டெல் ஹர் ஐம் நாட் ஹோம், நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லிடு. நெக்ஸ்ட் ஒரு ஹோம்ஒர்க்கு. அவன் என்கிட்ட கேட்டிருந்தா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். எப்படி சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.